அது நடுவில் வந்து பேச்செல்லாம் வேறு இல்லை அவருக்கு. ரொம்ப மெதுவாக பேசுவார். எங்கன்னா உடம்பு முடியாதனால ரொம்ப பேசுறது கிடையாது யாருக்கிட்டேயும். ஆச்செல்லாம் ரொம்ப வருஷமாக தெரியும் எங்களுக்கு. அவங்க பிள்ளையும் தெரியும், பேசுவார் கொள்வார் எல்லாம் தெரியும். அவங்களுக்கு பசங்களும் இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க. 2 பொண்ணு 1 பையன் அவங்களுக்கு எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. இவர் வீட்டோடு தான் இருந்தார், வீட்டில் தான் இருந்தார். எங்கேயும் ஊருக்கெல்லாம் போகல. அப்படியே சப்போஸ் ஏதாவது கூப்பிட்டு போனாலும் 1 நாள் 2 நாளில் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் வீட்டில் தான் இருந்தார், எங்கேயும் போகல. இந்த வீட்ல தான் இருந்தாரு. ஆமாம், இந்த வீட்டில் தான் இருந்தார், இந்த வீட்டில் தான் இருந்தார். அப்போ வெளிய வரது எல்லாரும் கூட பேச அந்த மாதிரி இருந்துச்சா? அப்போல்லாம் யாருக்கிட்டையும் பேச மாட்டாருமா, வெளியே வந்து நிற்பார். நம்ம மட்டும் போனோம்னா எப்போ தெரிஞ்சதுனால நம்மக்கிட்ட என்னம்மா ஏதுமான்னு பேசுவார். அது நடுவில் வந்து பேச்செல்லாம் வேறு இல்லை அவருக்கு. ரொம்ப மெதுவாக பேசுவார். எங்கன்னா உடம்பு முடியாதனால ரொம்ப பேசுறது கிடையாது யாருக்கிட்டேயும். வருவார், வெளியே கொஞ்ச நேரம் நிற்பார், திரும்பி அவர் உள்ளே போயிடுவார், வீட்டுக்குள்ளே போயிடுவார். அவர் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தாரு, அதனால தண்ணி அடிப்பார், தண்ணி குடிச்சிட்டு இருந்தார் நிறையா. நடுவில் வந்து டாக்டர்ஸ் நிறைய குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நிப்பாட்டிட்டு அதை வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களா என்னான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நிறைய சாப்பிட்றதில்ல நடுவில். முன்னாடியெல்லாம் நிறைய சாப்பிட்டு தான் இருந்தார். தண்ணி அடிப்பார், ஆனால் தண்ணியெல்லாம் ரொம்ப ஓவராக தான் சாப்பிடுவார். வீட்டில் வச்சு தான் சாப்பிடுவார் எல்லாமே. ஆனால் இப்போ நடுவில் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உனக்கு ரொம்ப உயிருக்கு ஆபத்தாயிடும், நீ சாப்பிட்றத நிப்பாட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிட்டார். அப்புறம் ஆனால் வீட்டில் கொடுப்பாங்களா என்னான்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம அதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது இல்லையா. மனோரமா ஆச்சியோட பையங்கிறதுனாலும் சினிமா இண்டஸ்ட்ரி கூட அவ்வளோ கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இல்லைம்மா. முதல்ல மனோரமா இருக்கும்போது ஒரு சினிமா ஒரு கனெக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு படமாக ஏதோ நடித்தாங்கன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மனோரமா கூடலாம் போவார், வருவார், ஷூட்டிங்க்கெல்லாம் போவார், வருவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் படத்தெல்லாம் ரொம்ப இது பண்ணலை. ஒரு படமோ 2 படமோ நடிச்சிருக்காங்க. அதுவும் மனோரமா ஆச்சி சொன்னதுனால தெரியும் நம்மளுக்கு. அது கூட அதோடு போகிறது கிடையாது, எங்கேயும் கூட போவார், வருவார். இப்போ நடிகர்கள்லாம் இங்கே வந்தது ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை, மனோரமா இருக்கும்போது இறந்துட்டாங்கல்ல, அப்போ வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம ஒருத்தர் 2 பேர் பார்த்தேன் நான், அவ்வளோதான். அந்த சத்யராஜ், சிவகுமார், அவங்கெல்லாம், பிரபு, அவங்கெல்லாம் வந்தாங்க. மனோரமா ஆச்சி இறந்துட்டாங்க இல்லையா, அப்போ வந்திருக்காங்க. இப்போ காலையிலேருந்து யாரும் இன்னும் ஒருத்தரும் வரல.